ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வரும் நட்பு, சிரிப்பு, உணர்ச்சி. இந்த படத்தில் எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது. இப்போ அதை 4K அட்மாஸில் இன்னும் அழகாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தை உருவாக்கிய 4K அட்மாஸ் ப்ளஸ் அதர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி. താങ്ക് യു. ഫ്രണ്ട്സ് സിനിമയെ സംബന്ധിച്ചിടത്തോളം അന്നും ഇന്നും എന്നും അതൊരു പുതുമ ഞാൻ കാണുന്നുണ്ട്. ഒരു പുതിയ പടം കളക്ഷൻ ആവുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ ഈ സിനിമ കളക്ഷൻ ആവട്ടെ എന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர் 21st ரிலீஸ் பண்ணுறது கிராண்டாக. நீங்கள் பார்த்தீங்க ட்ரெய்லர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. 4Kல பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணது 72 days ஆச்சு. இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது மொத்தமாக நான் தான் போய் ஆப்பர்ச்சுனிட்டி சார்கிட்ட பேசி ரைட்ஸை வாங்கி, ஏன்னா நான் போகும்போதே சார் சொல்லிச்சு, இல்லை சார் இது பெருசாக பண்ணால் தான் நான் கொடுப்பேன், இல்லை நாங்கள் அப்படி இப்படி பண்ணால் கொடுக்காது அப்படின்னு சொல்லி, சார் நீங்கள் நம்பி கொடுங்க சார்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டீமுக்கே இது ஒப்படைச்சு படத்தை டால்பி அட்மாஸ் நான் இது வரைக்கும் 5.1 மட்டும் இல்லை 3 வெர்ஷனில் பண்ணியிருக்காங்க. 5.1, 7.1 டால்பி அட்மாஸ். அந்த வெர்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே எடுத்து டிஏ பண்ணி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த மியூசிக் ட்ராக்ஸ் எங்கேயுமே கட் ஆகுது இல்லை, நம்ம இது பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி குட் அட்டென்ஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய படம் பார்க்கும்போது சிரிக்காமல் இது பார்க்கவே முடியாது. இப்போது லேஸ்ட்டு க்யூபில் பார்த்தாச்சு, பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி தான் எந்த காலத்திலேயே இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி இந்த படம் மலையாளத்தில் ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்தது அங்கேருந்து ரீமேக் தான் வந்துச்சு. இந்த தமிழ் இப்போ ரீசன்ட்லி தான் நான் பார்த்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து செப்பரேட்டாக 2 ட்ராக் 2 கேரக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வருது. மலையாள படத்துக்கும் இந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேர் வாஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா வடிவேலு சாமியோட காமெடி அல்டிமேட்டாக இருக்குது. படம் வேர்ல்டு வைடாக இந்த 21st ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களை கூட கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. அதை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் விஷுவல்ஸ் எல்லாமே. அந்த ஆனந்த கூட்டம் அந்த டைமில் ஒரு ரொம்ப சீனியர் கேமராமேன். அவர் அவருடைய லைட்ஸ் அண்ட் குவாலிட்டி பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய ஸ்பெஷலாக இவர் சித்திக் சார், அந்த விஜய் சாருடைய கரியரில் அவர் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்காக மாற்றினதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய ரோல் உண்டு. அதுக்கு முன்னாடி இருந்த 2001 அந்த படம், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல எல்லாம். எங்கள் ஊர் அறந்தாங்கின்னு புதுக்கோட்டை பக்கத்தில், எங்கள் ஊரில் 40 நாள் ஓடிச்சு அந்த படம். ஒரு சின்ன ஊர்லாம் படங்கள் 40 நாள் ஓடுறதுல ரொம்ப நாட்டாமை, சூரியவம்சம் அந்த மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் அவ்வளோ நாள் ஓடிச்சு. அதே மாதிரி சூர்யா சாருக்கும் ஊரெல்லாம் கொண்டு போய் காமிச்ச படம் அதுதான். ஊர்லாம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் நந்தா வந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அவருக்கான படங்கள் பெரிய ரெகனைஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிளாசிக்கான படமும், ஒரு மாதிரி கிளாஸ் A கிளாஸ் அந்த மாதிரியான படம் தான் வந்திருக்கும். இந்த படம் தான் ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த படம் சூர்யா சாருக்கு. எல்லா ஹீரோக்கு மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்த காட்சிகள் மேக்சிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்சிமம் மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்சிமம் குசால்தாஸ் கார்டன்லையும் OMC கிரவுண்டில் தான் எடுத்தது. இல்லை சார், ரமேஷ் சார், குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமாக அது ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதுதான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ள திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணுன்றாங்க. அது மட்டும் தான் OMCயில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான் பச்சை பாசுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாது இந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள்
அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம். இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப் ஷாட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடக்டர் கணேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாவே அவருக்கு ஷாட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னன்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோட இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். விஜய் சார் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் ஒரு கன்னிங், அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது, அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ விஜய் சார் இருக்கணும், அவரு இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலான்னு சொன்னா, யாராவது டூப் போடணும், என்ன பண்றது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவானி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேம்ல வந்து கை மட்டும் தான் இருக்கணும். அவரு ஒரு ஷாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சித்திக் சார் என்ன கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மனவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்க ஏற்கனவே பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து, அது வந்து மனவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன், எங்க ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருந்தேன். இதுல என்ன, தேங்க்யூ சார், இதுல என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணிங்கா பார்க்கணும். பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சூர்யா சாரை காட்டும் போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அட்சதை போட்டதுல சூர்யா சாருக்கு பக்கத்துல நான் நின்றுட்டு இருப்பேன். லாஜிக்கா வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது. அப்போ எடிட்டிங்ல தான் அது சரி பண்ணாங்க. அதுதான் யாருக்கு போட்டி அப்படின்னு, விஜய் சாரை தாண்டி நம்ம நின்னுறணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சி உடைய வாரிசு, இவரு சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு. ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார், அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னே தெரியாது. சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு. அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா, நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கை தட்டிக்கலாம். நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல. ஓ, இந்த டயலாக் இதுலதான் வந்துச்சா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னா தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல. அதனால வேணும்னே வந்து ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னாரு. அப்ரண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் வந்து ஃபன்னா சொல்லணும்னே சொன்னார். சொன்னோடனே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்றேன், இப்ப டேக் போலாம்னு. இல்ல டேக் ஓகே, நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்க இருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னர அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னர அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு.
அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த விஜய் சார் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் வந்து அந்த இதுல விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்துருவாரு, விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார், அவ்வளவுதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எது பேச மாட்டாரு. அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும் போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். நான் காலையில ஒரு 7 மணிக்கு கால் சீட் சொன்னா 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு. அவர் 6:30 வந்தாரு, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா அது உருவாச்சு. இன்னைக்கு பிறந்த நாளான எனக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நன்றி சார். சுரேஷ் இருக்கும். நானும் அந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி படத்துங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் தனியாக போவோம், காமெடி ட்ராக் தனியாக போவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியிலே தான் படம் போகும், செகண்ட் ஹாஃப் தான் அந்த சென்டிமெண்ட்டுக்கு வரும். விஜய் சாரும் சரி, சூர்யா அண்ணன் சரி, ஒரு சார்மிங்காக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக சார் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பார். ரமேஷ் அண்ணா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாளமே இருப்பாங்க. அதில் ராஜீவ் சார் இருப்பார், பிரமீன் நடராஜன் சார், ராதாரவி சார், சார்லி சார், வடிவேல் சார். ஒரு ஃபன்னாகவே இருக்கும். திரும்ப நான் 21 ரிலீஸ் அன்றைக்கி தேட்டரில் பார்க்க விருப்பப்படுறேன். இது டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க. அப்பயே அந்த படம் பார்த்தீங்கன்னா நடித்தவங்க நடிகர்களுக்குமே வெற்றி கொடுத்தது, தயாரிப்பாளர்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த படத்தை திரும்ப அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த படம் திரும்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ரீரிலீஸ் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ரீரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ரமேஷ் கண்ணன் சார் அவர்களுக்கும், திருப்பாச்சி சிவகாசி வெற்றி படம் தந்த அண்ணன் பேரர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 14 தேதி 2021 ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவியில் போய் படம் பார்ப்பாங்க. அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்பமாக குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகள்லாம் மறந்துடும்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அப்படி ஒரு படம் அது.